உள்ள வரலாமா டாக்டர்? உள்ள வாங்க. உடம்புக்கு என்ன ஆச்சு? டெஸ்ட் பண்ணதுல சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சுகர் குறைய டெய்லி 1/2 மணி நேரம் நடக்கணும். நடக்கிற காரியமா சொல்லுங்க டாக்டர். நடக்கலைன்னா தான் காரியம் நடக்கும். போய் நடங்க போங்க. டாக்டர், என்னோட ஆசை நான் 100 வயசு வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணா 100 வயசு நான் வாழலாமா டாக்டர்? இல்ல, அந்த ஆசை சுத்தமா போயிடும். ஊசி தான் போட்டுட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஸ்கேன் பண்ண சொல்றீங்க டாக்டர்? நான் போட்ட ஊசி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க வேணாமா? பிழைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் ஏன் ஆபரேஷன் பண்றீங்க டாக்டர்? நான் பிழைக்கணுமே. மூடு கண்ண மூடு. சொல்லு பாடு அப்படியே. டாக்டர், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் தான். எதனா அப்படி சொல்றீங்க டாக்டர்? நான் பரீட்சையில ஃபெயில் ஆன சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு நோய் வந்திருக்குட்டு. உள்ள வரலாமா டாக்டரா? ரொம்ப வலிக்குதே. சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் டாக்டர். உடம்புல எங்க தொட்டாலும் வலிக்குது. அப்படியா? கொஞ்சம் இருங்க, நான் செக் பண்றேன். உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர். கண்ணு தெரியாத எருமை, அடிபட்டிருக்கிறது உன் விரல்ல. முதல்ல உன் கண்ணை செக் பண்ணு போ. டாக்டர், எனக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். இந்தாங்க, இதுல ஒரு மாத்திரை தினம் சாப்பிடுங்க, நல்லா தூக்கம் வரும். 5 மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் டாக்டர்? சிம்பிள். அப்புறம் உங்களை தூக்க ஆள் வரும். டாக்டர், வெயில் கால புழுக்கமா இருக்குது. ஐஸ் கட்லயே இருக்கணும் போல இருக்குது டாக்டர். அவசரப்படாதீங்க. ஆபரேஷனுக்கு அப்புறம் ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் பெட்டிலே வச்சிடலாம். டாக்டர், எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஹெட்செட்ல பாட்டு கேட்டு கேட்டு உன் காது செவுடா போச்சு. அப்பாடா, நான் கூட ஹெட்செட் தான் வேலை செய்யலன்னு நினைச்சு பயந்துட்டேன் டாக்டர். அட லூசு பயலே.